இந்த வருஷம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்ற குருவா பயிற்சியா இருக்காரு. இதனால டாப் லிஸ்ட்ல ஒரு 5 குறிப்பிட்ட ராசிகள் இருக்காங்க. அதுல 2 ராசிகளுக்கு தாக்கம் அதிகமா இருக்கும். அது எந்தெந்த ராசிகள் அப்படிங்கறத இந்த பதிவுல விளக்கமா பார்க்கலாம். இப்ப இந்த வருஷம் குரு பயிற்சியில விருச்சிகம், மிதுனம், கன்னி, மகரம், மீனம் இந்த 5 ராசிகளுக்கும் குருபலன்னு சொல்லக்கூடிய விபரீத யோகங்கள் அமையும். அதுல கன்னி ராசியும் மீன ராசியும் தாக்கங்கள் அதிகமான ராசிகளா இருப்பாங்க. ஏன்னா கன்னி ராசிக்கு கண்டச்சனியும் இருக்கும், மீன ராசிக்கு ஜென்ம சனியும் இருக்கும். என்னதான் சனியுடைய தாக்கம் அதிகமா இருந்தாலும் மீன ராசிய குரு 9ஆம் பார்வையா தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். இதனால உடல் சுகவீனங்கள் இருந்ததெல்லாம் படிப்படியா குறையும், தொழில்ல நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும், கடன் வாங்கியாவது சுப செலவுகள் செய்யக்கூடிய யோகம் அமையும். கன்னிராசிக்கு கண்டச்சனியுடைய தாக்கம் இருந்தாலும் இஎம்ஐ போட்டாவது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமையுது. அது போக அயல் நாட்டு யோகம், வெளியூர்கள்ல படிப்புக்காக தொழிலுக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு இது யோகமான காலமா அமையும். குரு பகவான் நேர் 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்க்கிறாரு. இதனால மகர ராசிக்காரங்களுக்கு நட்பு, காதல், தன்னுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய யோகம் அமையும். மிதுனம், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாண யோகம், குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பாகவே அமையும். குடும்பத்துல புது உறவுகள் சேருவதற்குண்டான காலமா இது அமையுது. முக்கியமா வங்கிகள்லையும் கமிஷன் தொழில்கள்லையும் ட்ரேடிங் சார்ந்த தொழில்கள்லையும் இருக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலமா அமையும். குரு பகவான் 5ஆம் பார்வையா விருச்சிக ராசியை பார்க்கறதுனால விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்த விரிசல்கள் விலகும். இவங்களுக்கு ஆன்மீக யாத்திரைகள், பூர்வீக சொத்து பத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள், நிலம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆவார். பிறந்த ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல குரு பயிற்சி ஆகும்போது குருபலன்னு சொல்லக்கூடிய யோகமான காலம் அமையும். இந்த 5 ராசிக்காரங்களும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். இந்த குரு பயிற்சியினால இந்த 5 ராசிகள் மட்டும் இல்லாம சனியுடைய தாக்கம் அதிகமா இருக்கிற கும்பம், மீனம், மேஷம், கன்னி, சிம்மம் இந்த ராசிக்காரங்க எல்லாமே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். மற்ற ராசிக்காரங்க முருகரை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. தான தர்மங்கள் செய்யறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியினால்